நாம் இதுநாள் வரையில் ஆசன பயிற்சிகள், பிராணாயாம பயிற்சிகள், முத்திரை பயிற்சிகள் என வரிசையாக கற்றோம். அந்த வகையில் நமது உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை நாம் அறிவோம். பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்ட பஞ்சபூதங்களோடு சம்பந்தப்பட்ட ராஜ உறுப்புகள் நமது உடலில் இயங்குகிறது. அவற்றில் முக்கியமான ராஜ உறுப்புகளை நாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தனித்தனியாக பார்க்க இருக்கின்றோம். அதை பலப்படுத்தக்கூடிய விஷயங்களை, ஆசன பயிற்சிகளை, யோக பயிற்சிகளை கற்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று முதலாவது முக்கியமான ராஜ உறுப்பு நிலம் சம்பந்தப்பட்ட ராஜ உறுப்பு, அதாவது மண்ணீரல், ஸ்பிளீன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த மண்ணீரல் நமது உணவுப் பொருட்களில் உள்ள சத்துக்களையும் அசத்துக்களையும் தனித்தனியாக பிரிக்கிறது. இதை சரிப்படுத்தினால் நமது உடலில் சமச்சீர் நிலை, ஆரோக்கியம் என்பது இயல்பாக அமைகிறது. இந்த மண்ணீரலினுடைய வெளி உறுப்பு உதடாக அமைகிறது. இந்த மண்ணீரல் சம்பந்தப்பட்ட உணர்வு, கவலை அதிகமானால் இந்த மண்ணீரல் பாதிக்கும். அது உதட்டு புண் அந்த மாதிரி வரும். இப்போ இந்த மண்ணீரலை பாதுகாக்கக்கூடிய ஆசன பயிற்சிகளையும் முத்திரை பயிற்சிகளையும் கற்க இருக்கின்றோம். முதலாவது ஆசனம், இந்த மண்ணீரலை பாதுகாக்கக்கூடிய முதலாவது ஆசனம் புஜங்காசனம். புஜங்காசனம் என்பது கோப்ரா போஸ், அதாவது பாம்பு படம் எடுப்பதைப் போல நாம் செய்வது. அதை முதலில் நாம் இப்போது கற்கலாம். இப்படி குப்புற படுத்துக்கொள்ள வேண்டும். மூச்சை இழுத்து கொண்டே தலையை மேல் நோக்கி உயர்த்த வேண்டும். மூச்சை விட்டபடியே ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி இருந்துட்டு மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்பலாம். இன்னொரு முறை செய்கின்றேன். ஆசன பயிற்சி யோக முத்ராசனம். இப்படி பத்மாசன நிலையில் அமர்ந்து கொள்ள வேண்டும். பிறகு பின்புறமாக கைகளை கட்டிக்கொள்ள வேண்டும். மூச்சை விட்டபடியே மூச்சை விட்டபடியே நமது நெற்றி பகுதியை தரையில் வைக்க வேண்டும். அடுத்தது மூன்றாவது ஆசன பயிற்சி கர்ணபுஷ்ட ஜானு பத்மாசனம். இந்த பயிற்சியிலும் பின்புறமாக கைகளை கட்டிக்கொண்டு இப்படி மூச்சை விட்டபடியே ஒவ்வொரு முட்டி பகுதியில் வைக்க வேண்டும். முதலில் வலது, ஒரு 10 நொடிகள் இருந்துவிட்டு பழைய நிலைக்கு திரும்பலாம். அடுத்தது இடதுபுறம் மூச்சை விட்டபடியே பழைய நிலைக்கு திரும்பலாம். அடுத்தது சில முத்திரை பயிற்சிகளை இந்த மண்ணீரலை பாதுகாக்க நாம் செய்யலாம். முதலாவது முத்திரை பிருத்திவி முத்திரை. நாம் ஏற்கனவே கற்று இருக்கின்றோம். பிருத்திவி முத்திரை இது ஒரு 2 to 5 நிமிடம். இதை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால் காலை மாலை 2 வேளை செய்யலாம். அடுத்தது சூரிய முத்திரை. இந்த மோதிர விரலை உள்ளங்கையில் மடித்து கட்டை விரல் கொண்டு அழுத்தி பிடித்து கொள்ள வேண்டும். சூரிய முத்திரை இது ஒரு 2 to 5 நிமிடம் செய்யலாம். அடுத்தது ருத்ர முத்திரை. ஆள்காட்டி விரல் மற்றும் மோதிர விரலை கட்டை விரலோடு இணைத்து செய்யும் முத்திரை. இதை ஒரு 2 நிமிடம் செய்ய வேண்டும். அடுத்தது ஒரு முக்கியமான முத்திரை கழிவு நீக்க முத்திரை. சுத்தப்படுத்தும் முத்திரை, வயிற்றை சுத்தப்படுத்தும் முத்திரை, மண்ணீரலை சுத்தப்படுத்தும் முத்திரை. அதாவது மோதிர விரலின்
அடிபாகத்தில், அதாவது முதலாவது கோடு இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல இப்படி வச்சுக்கணும். ஸோ இது வந்து கழிவு நீக்க முத்திரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு 2 நிமிடம். இதையெல்லாம் செஞ்சுட்டு நம்ம ஒரு அரை நிமிடம் இயல்பான சுவாசத்தை கவனித்தபடி தியானிக்க வேண்டும். இதுதான் மண்ணீரலை பாதுகாக்கக்கூடிய யோக பயிற்சி முறைகள். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ராஜ உறுப்பை பலப்படுத்தக்கூடிய யோக பயிற்சிகளை கற்கலாம். நன்றி, வணக்கம்.